வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தத்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 19/8/2024 திங்கள் கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 9:08 வரை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசிருஷ நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. குளிகை காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், உங்க ராசியாதிபதியுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை 10 மணிக்கு மேல பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்துல சனி வக்ரமா இருக்கிற அந்த நேரத்துல நீண்ட நாட்களாக தலைவலியாக இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. சில வம்பு வழக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்துல மேஷராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக. ரிஷபராசிக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள் வலுப்பெற்று சில மன உளைச்சல்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மிதுன ராசிக்கு சந்திர பகவான் சந்திராசிரம நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில ஒற்றுமையான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அன்றாட பணிகளை செய்யணும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இல்லை என்பதால் பல நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்து பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையார் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் சில மன உளைச்சல்கள், தீராத டிப்ரெஷன் இதெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பல குழப்பங்கள் தீரப்போகுது. சில நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது. அதே சமயத்தில் ராசியாதிபதி ஆட்சியிலே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக கும்பகோணம் சூரியனார் கோயில் போய் சூரிய நாராயணனையும் குரு பகவானையும் அர்ச்சனை செய்து வழிபடும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. நீண்ட நாட்களாக வராத தொகை வரப்போகுது. பொன்பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை எல்லாம் கிடைக்க போகுது. 12ஆம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நகைக்கு வட்டி கட்டி நகை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கும்பகோணம் ஐயா வடியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கரா தேவி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு சில இடையூறுகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. உறவுகளால் பின்னப்பட்ட சதி வலைகளிலிருந்து மீண்டு எடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணி அம்மனை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பயணம் வெற்றிகரமான பயணம். அதே சமயத்துல சில மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய பயணம். இந்த நேரத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் சிக்கல் அருகே கீழ்வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய 5 வட்ட தம்மன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்பட போகுது. நீண்ட நாட்களாக வராத தொகை வரப்போகுது. அதே சமயத்துல தனக்காரனா 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாட்களாக எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய காலம். பம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் உத்தரகோச மங்கையில் அருள்பாலிக்கூடிய மரகத நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை ராசியிலே வந்து அமரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு மன அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் சனி வக்ர காலத்தில் சமாளித்து வென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் அருகே அருள்பாலிக்கூடிய உப்பிலி அப்பன மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் அவரோடு உங்கள் நீட்சாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரமாக இருந்து பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே திருப்பாம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் சகோதர வழியில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வம்பு வழக்குகள் வாய் வழியாக வந்து சில வம்பு வழக்குகளை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பழனிமலையில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று ஆவணி மாத பௌர்ணமி. இது ஆவணி அவிட்ட நாள். இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்றது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் இறை வழிபாட்டை செய்து முன்னோர்களை வழிபட்டு பூநூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திருநாள். பூநூல் போட்டுக்கொண்டிருக்க அன்பர்கள் ஆவணி அவிட்ட நாள்ல புது பூநூல் அணிந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் ஒரு சேர வழிபட்டு குளக்கரையில் தீர்த்தவாரி செய்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த நேரத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் பூநூலின் வாயிலாக நான் உனதானவன், நீங்கள் இருவரும் என்னை ஆளும் அற்புத தெய்வங்கள் என்று பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த நேரத்தில் உறவுகளோடு நண்பர்களோடு குளக்கரையில் நீராடி இறைவனையும் இறைவியும் ஒரு சேர வழிபட்டு பூநூல் மாற்றிக்கொண்டு ஆவின் அவிட்ட பெருநாளில் இறைவனையும் இறைவனையும் வழிபடும்போது இதுவரை கடந்த ஆண்டில் எத்தனை கஷ்டங்கள் இருந்ததோ அத்தனை கஷ்டங்களும் உங்கள் குளக்கரையில் தீர்க்கப்பட்டு நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை வளமாகக்கூடிய அற்புத திருநாள் இந்த ஆவணி அவிட்ட திருநாள். இதை சரியாக பின்பற்றி முறையாக விரதம் இருந்து முறையாக படையலிட்டு இறைவனை இறைவி வழிபட்டு ஆவணி அவிட்ட திருநாளில் இறையாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள். இதே நாளில் வைணவ பெருமக்கள் ஹயகிரிவ ஜெயந்தி, ஹயகிரிவருக்கு ஜெயந்தி விழா. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் ஹயகிரிவ ஜெயந்தி நாளில் விரதம் இருந்து ஹயகிரிவரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது கல்வியின் அதிபதியாக ஹயகிரிவராக காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாள் உங்களுக்கு அருளாசி வழங்கி உங்களை கல்வியில் மேம்பட வைப்பார். கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஹயகிரிவ விரதம் இருந்து பிள்ளைகளுக்கு கல்வி செல்வம் பெருக வழிகாட்ட வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில்
நாளை ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.